இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பரப்புரையை நம்பி கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திமுக தலைமையில் எந்தெந்த கூட்டணி அங்க வைத்ததோ அதே கூட்டணி தான் இப்பொழுதும் அந்த கூட்டணியில தொடர்றாங்க. ஒரே ஒரு கட்சி, அது எந்த கட்சி போய் சேர்ந்திருக்குது? தேமுதிக. ஏங்க, நாம கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், நம்ம மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற பொழுது வெண்டிலேட்டர் பொருத்துவோம். அப்படி அந்த கட்சிக்கு நாம ஒரு காலகட்டத்தில் உதவி செஞ்சோம். ஆனா அவள் உதவி மறந்து நம்மளையே பேசுறாங்க. பேசிட்டோம், தவறு இல்லை. அதை விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் அந்த விமர்சனத்தை நாங்கள் ஏற்றாக்கு தகுந்த பதிலை நிச்சயம் கொடுப்போம். அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறோ அவர்களெல்லாம் ஏனியில ஏற்றி விடுவது போல ஏற்றி விடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் ஏனியில ஏற வரைக்கும் பார்த்து உச்சியில் போகும்போது ஏணி பிடிக்குவான். அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் நம்ம கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி, அதே போல விடுதலை சிறுத்தை, இன்னும் பல இஸ்லாமிய கட்சிகள் சேர்ந்திருக்குது. அப்படி நிலைமை என்ன? 2021 2011 இருந்து 10 ஆண்டு காலம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா 2021 இருந்து 2026 வரை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுகள் எல்லாம் சட்டமன்றத்தில் பேசாம அந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? நான் அப்பவே அந்த கட்சியில் இருக்கிற தலைவர் சொன்னேன், திமுகவை நம்பாதீங்க, மக்களுடைய பிரச்சனை எடுத்து சொல்லுங்க. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி மக்களுக்கு குரல் கொடுக்கிறோம், எங்களுக்கு பக்க பலமா இருங்க. நீங்களும் எதிர்கட்சி வரிசையில் கோர்ந்திருக்கிறீங்க, நீங்களும் ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு இயக்கம் வலிமையடைய வேண்டும் என்றால் மக்களுடைய பிரச்சனையை தைரியமாக சட்டமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும், அரசுடைய கவனத்தை கொண்டு வர வேண்டும், மக்களுக்காக நடுரோட்டில் போராட வேண்டும், வீதியில போராட வேண்டும். திமுக அங்க வைக்கிட்ட கூட்டணியில அப்படியே வாய் மூடி மௌனமா இருந்தாங்க. சட்டமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் குரல் கொடுக்கல, மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கல. அதனால மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. இப்போ 2021 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைத்த இடத்தை விட ஒரு இடம் குறைவா குறிச்சிட்டாங்க. இதுதான் ஸ்டாலின் கொடுத்த பரிசு அந்த கட்சிக்கு. ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிக்கு விசுவாசமா இருந்தது கிடையாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி உயர கொடுத்த தொண்டர்கள் பாடுவார்கள். அப்படித்தான் நம்ம நடந்தோம். நம்ம கூட்டணியில யார் நம்பினாங்களோ அவர்களுக்கெல்லாம் சின்னத்தை பெற்று கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. எங்க கூட்டணியில நம்பி எங்களோடு இணைந்து பணியாற்றிய கூட்டணி வேட்பாளர்கள் எல்லாம் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் தேனீக்களை போல எருமை போல சுறுசுறுப்பா செயல்பட்டு அதிமுக நிற்கின்ற வேட்பாளரை விட கூட்டணி கட்சி நிற்கின்ற வேட்பாளர்களை பாடுபட்டு வெற்றி பெற செய்யக்கூடிய இயல்பான எண்ணம் உடையவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தலைவராக இருக்கிறாரோ அப்படி கழக நிர்வாகிகளை தொண்டரையும் எங்களுடைய தலைவர் எங்களை வளர்த்திருக்கின்றார். ஸ்டாலின்லாம் அப்படி அல்ல, திரு கருணாநிதி அவர்கள் அப்படி இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் என்னப்பா பாட்டு வருது? ஆக அதிமுக பொறுத்த வரைக்கும் தொண்டர்ந்து நிர்வாகி வரை யார் நிற்கிறாங்க இல்ல, தலைமை என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அதிமுக. எப்படி ராணுவத்தில் கேப்டன் உத்தரவு போட்டா நம்முடைய சோல்ஜர்கள் அவருடைய சோல்ஜர்கள் எப்படி
பணியாற்றார்கள். அதுபோல ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். அதனாலதான் நம்ம கட்சி ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உங்களோட வாழ்ந்து ஒரு பொறுப்புக்கு வருகின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனாங்க இந்த ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் ஏன்னா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேணும். அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலினும் அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பண்டின அட்டுழியும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எல்லாமே இதில் இருக்குது. தொலைக்காட்சியில் வந்த செய்தி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டப்பேரவை இருக்கையிலிருந்து சட்டப்பேரவை தலைவரை கீழே இழுத்து தள்ளுறாங்க. என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்காக சட்டமன்றத்துக்கு உங்களுக்கு அனுப்புனாங்க. வெக்கமா இல்ல? ஒரு சட்டமன்ற மாமன்றம், புனிதமான இடம், 8 கோடி தமிழக மக்களுடைய சட்டங்களை பிரதிபலிக்கின்ற இடம் சட்டமன்றம். அப்படிப்பட்ட இடத்துல கேவலமாக நடந்து கொண்ட கட்சி எம்எல்ஏக்கள் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரோடு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்றம் எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்தாங்க. பிறகு நாம பெரும்பான்மை நிரூபிச்சிட்டோம். பொறுக்க முடியாத ஸ்டாலின் தம்பி ஸ்டாலின் அவர்கள் சட்டை கிழிச்சுட்டு வீதியில் போயிட்டு இருக்கார். சட்டை கிழிச்சுக்கிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது உங்களால் தாங்க முடியல. இப்போ அதிமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். தம்பி கொடி இந்த கொண்டாப்பா. ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஸ்டாலினுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்து. ஏற்கனவே சட்டை கிழிச்சிட்டு வீதியில் போனவர் இப்போ எப்படி போவாருன்னு மக்களே முடிவு பண்ணிக்க.